வீட்டுல இருந்து இடம் தெரியா அப்படின்னு கேக்குமா. அது வந்து அது சொல்லுமா, நான் உனக்கு இடம் தந்தேன்னா என் பழத்தை எல்லாம் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லுமா. அது ஆலமரத்துக்கிட்ட போய் கேக்குமா, எனக்கு ரொம்ப குளிருது இடம் தெரியா அப்படின்னு கேக்குமா. அதுக்கு ஆலமரம் சொல்லுமா, நானே பெரிய வீடு தான், சரி நீ வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுமா. மறுபடியும் காற்று நல்லா பலமா அடிக்குமா, அந்த 3 மரமும் விழுந்துருமா. குருவி போய் சொல்லுமா, நான் 3 பேர்த்தையும் இடம் கேட்டேன்ல, ஆனா நீங்க தள்ளையில, அதனால நீங்களே சாஞ்சிட்டீங்க பாரு அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த 3 வருத்தப்படுவானா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ஏஜான்சிகா, தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா, வாசம் நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை நான் வந்து கொட்டை குருவி படிச்சிருந்தேன். அது எழுதியவர் வந்து கலையரசி. ஒரு ஊர்ல வந்து ஒரு குருவி இருக்குமா. அந்த குருவிக்கு வந்து ரொம்ப பசிக்குமா. அப்பெல்லாம் அது சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்குமா. அப்பெல்லாம் ஒரு யானை வருமா. யானை வந்து நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுமா. அது வந்து என்ன உணவு வேணுமா, தானியங்கள் வேணுமான்னு கேட்கணும். ஆமான்னு சொல்லணும்னா அது வந்து எடுத்துட்டு வர போகுமா. யானை எடுத்துட்டு வர போகுமா. அப்ப எல்லாம் வந்து அந்த குருவிக்கு பசி தாங்க முடியாதான். அதுவும் கொஞ்சம் வேற இடத்துல போய் தேடும் பறந்து போகுமா. அப்ப எல்லாம் பார்க்காம மரத்துல மோதி கீழே விழுந்துருமா. அப்ப எல்லாம் தலைவலிக்குதுன்னு அழுகுமா. யானை வந்து நீ எதுக்கு அழுகுற, உனக்கு என்னாச்சு, நான் தான் தானியங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உட்காந்துருந்தேன், நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுமா. அப்ப எல்லாம் வந்து சரி நீ பயப்படாத, நான் உங்க வீட்டுல கொண்டே விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு இருக்குமா. அந்த வீட்டில் வந்து அது இதுவா ஒரு வீடுன்னு யானை கேட்குமா. இது இல்லை, இது புறா வீடு அப்படின்னு சொல்லுமா. அது கொஞ்சம் தூரம் போனோடனா ஒரு கூடு இருக்குமா. அந்த கூட்டை கேட்குமா, இதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா. இதுவும் இல்லை, என் வீடு தூக்காங்குருவி, இது தூக்காங்குருவி வீடு அப்படின்னு சொல்லுமா. அப்போல்லாம் அந்த சின்ன வடிவில் ஒரு வீடு இருக்குமா. அங்கே வந்து அந்த குருவி வந்து கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குமா.